மாநாடு என்டிஏ கூட்டணியுடைய மாநாடு ரொம்ப சிறப்பான மாநாடு, வெற்றியான மாநாடு, தேர்தலில் வெற்றி வரக்கூடிய ஒரு அடித்தளம் அமைத்த ஒரு மாநாடு. அற்புதமான பேச்சு, அருமையான பேச்சு, தமிழ்நாட்டை வளமான தமிழகமாக மாற்றுவதற்காக அவர் பேசிய பேச்சு சிறப்பான பேச்சு. அங்கே பேசிய புரட்சி தமிழர், பச்சை தமிழர் எடப்பாடியுடைய பேச்சுக்களாகட்டும், கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்களாகட்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பேச்சுக்களாகட்டும் எழுச்சியான ஒரு பேச்சு, எழுச்சி உரை. மாபெரும் கூட்டம், மாபெரும் வெற்றி. ஒரு கூட்டு கிளியாக பாட்டுலாம் போட்டிருக்கீங்க, என்ன காரணம்? பாட்டெல்லாம் டைப் பண்ணி என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீங்க தான் அப்படி பாக்குறீங்க. நாங்க எல்லாரும் இங்க இருக்கிறவங்கள ஒரு கூட்டு போய் ஒரு கூட்டு தரவேன்னு சொல்லி மாபெரும் வெற்றி கொடுக்கும். அவருடைய பேச்சுக்கள் கணீர் கணீர் என்றிருந்து தமிழகத்தில் நடக்கிற ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபடணும்னு சொல்லியிருக்காரு. அற்புதமான கருத்துக்கள். திமுகவை பிரிக்க முடியாது, ஊழலும் திமுகவையும் பிரிக்க முடியாது. எல்லாரும் நல்லது செய்யற காமராஜ் ஆட்சியில் எல்லாரும் நல்லது செய்யறதுக்காக போட்டி போடுவாங்க. திமுக ஆட்சியில் ஊழல் செய்வதற்காக போட்டி மேல் போட்டி போடுறாங்க. மதுரையில் நடைபெற்ற கூட்டம் மிக சிறப்பான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் பாதி தொண்டர்கள் அரங்கிற்கு உள் வர முடியாத ஒரு சூழல். காரணம், வேண்டுமென்றே தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்தி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் பிரதமர் அவர்கள் மிக சிறப்பான பேச்சு, தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஊழல்களை பட்டியலிட்டார் பிரதமர் அவர்கள். அவர் அரசு செய்த சாதனைகள், தமிழ்நாட்டு மக்களுக்கு பாம்பன் பாலம், தூத்துக்குடி விமான நிலையம், தூத்துக்குடி துறைமுகம், தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே துறையில் முதலீடுகள் போன்ற பல சாதனைகளை பட்டியலிட்டார் பிரதமர் அவர்கள். நிச்சயமாக தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று பிரதமர் அவர்கள் பேசினார்கள். நாங்களும் பேசினோம். சமூக நீதி பற்றி நாங்கள் எல்லாம் பேசினோம். உறுதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. திமுக பயந்து கொண்டிருக்கிறது. கடந்த கூட்டம், மதுராந்தகம் கூட்டத்திற்கு பிறகு மதுரை கூட்டம் அதைவிட சிறந்த கூட்டம். அடுத்த கூட்டம் திருச்சியிலே நடைபெற இருக்கும். நிச்சயமாக அந்த ஊழல் பற்றி இருக்கும். உறுதியாக எங்கள் கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 200 தொகுதிகளில் வெற்றி பெறும். உறுதியாக வெற்றி பெற இருக்கிறது. மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் திறக்கப்படும். அந்த மருத்துவமனை தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த மருத்துவமனையாக கட்டி வருகிறார்கள். அதற்கு அவசரப்படுத்த இல்லை. அது இன்னும் முடிக்கிற நிலையில் இருக்கு. அதாவது தமிழக அரசு அதற்கு இடம் கொடுக்கணும். தமிழக அரசு இடம் கொடுக்கணும். தமிழக அரசு அதுல பாதி நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இப்பதான் முடிஞ்சிருக்குது. கட்டிட்டு இருக்காங்க, வேகமா கட்டிட்டு இருக்காங்க. அவசரப்படாது.